வணக்கம் மக்களே, நான் உங்கள் உள்ளூர் வாலிபன். கடைசியில என்னையும் அரசியல் பேச வச்சுட்டீங்களேடா! டெல்லியில நடக்கிற புரொட்டஸ்ட்டோட மெயின் தீம் என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அது என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. டெல்லி ஜனதா மந்தர்ல நடக்கிற பிரச்சனை என்ன அப்டின்னா, நீட் எக்ஸாம முறையா வழிமுறைப்படுத்தணும். அதே மாரி அந்த மினிஸ்டர ராஜினாமா பண்ண வைக்கணுன்றது தான் மெயின் புரொட்டஸ்ட்டே. அதுக்குன்னு நீட் எக்ஸாம டோட்டலா ஒழிக்கணுன்றது இல்ல. ஏன் அப்டின்னா, இந்த நீட் எக்ஸாம் ஆரம்பிச்ச இயர் பார்த்தீங்கன்னா, 2013. 2014 அண்ட் 15 ஸ்டே வாங்கியிருந்தாங்க சுப்ரீம் கோர்ட்ல. ஸோ 2016 சுப்ரீம் கோர்ட் இம்ப்ளிமெண்ட்டே பண்ணிட்டாங்க. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தேவை அப்படின்ட்டு. இது ஜஸ்ட் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இது எப்படி அப்படின்னா, நாங்க படிக்கிற காலத்தெல்லாம் சிவில் சர்வீஸ், குரூப் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ்க்கு எங்களுக்கு காம்ப்ளிமெண்டடா இருந்தது. ஸோ நம்மளோட எலிஜிபிலிட்டிய அந்த என்ட்ரன்ஸ்ல காமிச்சா மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு நம்ம முடியும். ஸோ இதே மாதிரி தான் இந்த நீட் எக்ஸாமும். உங்களால நீட் எக்ஸாம்னு என்ட்ரன்ஸை கிளியர் பண்ண முடிஞ்சா அடுத்து நீங்க எம்பிபிஎஸ் ஆகலாம். ஏன்னா நீங்க ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு வர டாக்டர்ஸ். ஸோ உங்களை மதிக்க வேண்டிய இடத்துல தான் எல்லாரும் மதிக்கிறாங்க. உங்களை யாரும் அவமானப்படுத்தல. அதை ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. டெல்லியில் நடக்கிற போராட்டத்துக்கும் சென்னையில் நடக்கிற போராட்டத்துக்கும் என்டையரா டிஃப்ரெண்டா இருக்கு. எங்களால பார்க்க முடியல. என்னடா இது, இங்க அரசியல் ஆக்குறாங்க, அங்க உண்மையா போராடுறாங்க அப்படின்ட்டு இருக்கு. இதே டெல்லி ஜனதா மந்திர்ல எத்தனை தமிழ் பசங்க இப்போ அங்க போய் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இங்க இருக்கிற செலிபிரிட்டிஸ், அவங்களுக்கு பின்னாடி இருக்க பொலிட்டீஷியன்ஸ், அவங்க தான் லாபம் அடையறாங்களே தவிர்த்து, இங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் லாபம் அடைய மாட்டாங்க. இது எங்கனால உறுதியா சொல்ல முடியும். உங்களுக்கு சிறந்த உதாரணம் காட்டணும்னா, ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டுல எவ்வளவு பிரச்சனை வந்தப்போ எல்லாம் ஒரே தீமா இருந்தாங்க. யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த். அதே மாரி இப்பவும் இருங்க. உங்களோட கோரிக்கை என்ன? நீட் எக்ஸாம பேன் பண்ணணும். நீட் எக்ஸாம் பேன் பண்ணணும்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நீங்க இது பண்ணுங்க. யங்ஸ்டர்ஸ் நீங்க குரல் கொடுங்க. செலிபிரிட்டிஸோ வேற பொலிட்டீஷியன்ஸோ யாரையுமே உள்ளார விட்டுறாதீங்க. அது உங்களுக்கு தான் பிளாக் மார்க் ஆயிடும். அதனால உங்களுக்கு எந்த ஒரு யூஸும் இல்ல. அதே மாரி எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நான் ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். இந்த நீட் எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்னால அப்ரூவ் பண்ணது. இது ஸ்டேட் கவர்மெண்ட்ல அப்ரூவ் பண்ணல. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்ல இப்போ ஆட்சி அமைச்ச அண்ணன் விஜய் அவர்கள் மூலியமா 2 மாசத்துல அவர் என்ன பண்ணிருவாரு? நீங்களே சொல்லுங்களேன். 2 மாசத்துல அவர் என்ன பண்ணிருவாரு? ஏற்கனவே கஜானாவ காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. நெறைய விஷயம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த விஷயங்கள இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிட்டு இருக்காரு. அவரு அப்பயும் ஒரு விஷயத்த பண்ணாரு. சிஎம் கான்ஃபரன்ஸ் டெல்லியில நடந்தது. அப்போ 10 கோரிக்கை வச்சாரு. அதுல ஒரு கோரிக்கை தான் நீட் விலக்கு எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் நமக்கோசரம் அத பண்ணாரு. ஏன்னா, அதுதான் அவரால பண்ண முடியும். இப்போதைய இருக்கிற நிலைமையில. இத அவரு கண்டக்ட் பண்ணல. இந்த எக்ஸாம தமிழ்நாடு சிஎம் கண்டக்ட் பண்ணல. தமிழ்நாடு கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணல. சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுது. ஸோ வி ஆர் வி ஆர் அண்டர் தி லா. இத நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஜஸ்ட் ஒரு சிம்பிளான எக்ஸாம் தான். இதுக்கு நீங்க காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம். இப்பவும் உங்களுக்கு தெரியாத நெறைய விஷயத்த நான் சொல்ல தான் உங்ககிட்ட வந்திருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சு நீட் எக்ஸாம்னால பயன்படுறது ஸ்டூடண்ட்ஸ் இல்ல அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். உங்களுக்கு தெரிஞ்சு இந்த நீட் எக்ஸாம்னால ஸ்டூடண்ட்ஸ் பயன்படுறாங்களோ இல்லையோ, இதனால யாரு பயன்படுவாங்கன்றது உங்களுக்கு நான் சின்ன க்ளூ குடுக்குறேன். கண்டுபிடிச்சுக்கோங்க. 2017ல 32,570 பேர் எலிஜிபிலிட்டி ஆயிருக்காங்க. எதுல? இந்த நீட் எக்ஸாம் என்ட்ரன்ஸ்னால. இப்போ 2026ல 61,361 பேர் 306 பேர் எலிஜிபிலிட்டி ஆயிருக்காங்க. தமிழ்நாட்டுல மட்டும் இந்த நீட் எக்ஸாம்னால. ஸோ அவங்கனாலலாம் முடியுது. ஏன் மத்தவங்கனால முடியல? இப்ப நடக்கிற புரொட்டஸ்ட் டெல்லியில நடக்கிற புரொட்டஸ்ட் என்ன அப்படின்னா, அங்க பேப்பர் கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ் ஆனனால 2 டைம் ஆச்சு. அதனால நெறைய உயிர் போயிருக்கு. அதுதான் அவங்களோட மெயின் புரொட்டஸ்ட்டா இருக்கு. அவங்களோட வேண்டுகோள் என்ன அப்படின்னா, கஷ்டப்பட்டு 2 வருஷம், 3 வருஷம் படிச்சு, அதுலயும் நாங்க நல்லா எழுதியிருக்கோன்ற எக்ஸாம்ல, நீங்க கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சுன்னு அசால்ட்டா கேன்சல் பண்ணிட்டு போறதுனால, மன விரக்தியாகி சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதனால தான் அவங்களோட புரொட்டஸ்ட் இப்படி இருக்க தவிர்த்து, பேன் பண்ணணும்னு சொல்லி எந்த புரொட்டஸ்ட்டும் இல்ல. ஏன் தமிழ்நாட தவிர்த்து மீதி இருக்க எல்லா ஸ்டேட்ஸ்லயும் அவங்க பேன் பண்ணணும்னு கொண்டு வரலன்னா, இது ஜஸ்ட் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ன்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க இருக்கிற அரசியல்வாதிங்க, அவங்களோட காலேஜஸ், அவங்க பினாமி பேர்ல இருக்க காலேஜஸ்னால எவ்வளோ டொனேஷன் வாங்க முடியுமோ, அவ்வளோ டொனேஷன் வாங்குவாங்க. அப்பல்லாம் மெடிக்கல் காலேஜ்னாவே, மெடிக்கல் காலேஜ் இந்த மினிஸ்டர் தான், அந்த மினிஸ்டர் தான் அப்படி ஏன் இப்போ வரைக்கும் அப்படிதானங்க. எத்தனை மினிஸ்டர்து காலேஜ் இருக்கு, எத்தனை எம்எல்ஏது காலேஜ் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியாதா? ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க புரொட்டஸ்ட் உண்மையானது, நியாயமானது அப்படின்னா,
ஸ்டூடெண்ட்ஸ், யங்ஸ்டர்ஸ் நீங்கள் போராடுங்க. ஆனால் உங்களுக்கு நடுவில் செலிபிரிட்டிஸோ பொலிட்டீஷியன்ஸோ அலோவ் பண்ணாதீங்க. இத்தனை வருஷம் 2017 2026 வரைக்கும் இத்தனை வருஷம் போராடாதவங்க கடைசியாக இப்போ ஏன் போராடணும் அப்படின்றது தான் என்னோட கேள்வியாக இருக்குது. இத்தனை வருஷம் பேசாம இருந்த நிறைய ஜீவன்கள் இப்போ பேசியிருக்குன்றது ஆச்சரியமா இருக்கு. நம்ம ரஞ்சித் சார் அவருக்கு கிட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நீட்டு பேன் பண்ணணும்னு சொல்லி போராட வரீங்க. அங்க போராட வந்துட்டு நீங்க ஏன் சார் கேஸ்ட்டை பத்தி பேசுறீங்க? கேஸ்ட்டை பத்தி பேச வேண்டிய நெசசிட்டி இல்லை. அப்படி நீங்க கேஸ்ட்டை பத்தி பேசுறதா இருந்தா எத்தனையோ பின்தங்கிய மாவட்டங்கள் இருக்கு. மாவட்டங்கள்ல வில்லேஜுங்க இருக்கு. அந்த வில்லேஜ்ல அடிப்படை வசதி கூட இல்லாம இருக்கு. நீங்க சம்பாரிச்சிருக்கீங்களா சினிஃபீல்ட்ல? அதுல ஏதாவது ஒரு வில்லேஜை தத்தெடுத்திருக்கீங்களா? இல்ல அந்த வில்லேஜ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? இல்ல அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது கோச்சிங்காவது கொடுத்துருக்கீங்களா? உங்க எல்லாருக்கும் ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய ஸ்கூல் ஆட்ஸே என்ன இருக்கும் அப்படின்னா, 6th இருந்தே நாங்க வந்து நீட் கோச்சிங் பண்றோம், ஜேடபிள்யூ கோச்சிங் பண்றோம் அப்படின்னு சொல்லி தான் விளம்பரம் பண்ணி உங்களை வந்து அட்மிஷன் பண்றாங்க. அங்க நீங்க லேக்ஸ் அண்ட் லேக்ஸ்ல பே பண்ணி நீங்க படிக்கிறீங்க. அப்போ உங்களோட கேள்வி ஃபர்ஸ்ட் எங்க இருக்கணும்னா உங்க ஸ்கூல்ல இருக்கணும். ஏன் என்னால் நீட் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியல? நீங்க கோச்சிங் பண்றீங்கன்னு சொல்லிட்டு தானே நீங்க வந்து இது பண்ணியிருக்கீங்க. அதுதான் உண்மையான கேள்வி. ஃபர்ஸ்ட் உங்களோட கோரிக்கை அங்க இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க ரோட்டுக்கு வரணும். 2வது விஷயம், இந்த ரஞ்சித் அண்ணன் பேசினது ரொம்ப தப்பான விஷயம். அவர் வந்து அண்ணன் ராஜ்மோகன் அண்ணாவை பத்தி பேசினாரு. ராஜ்மோகன் அண்ணன் சிஎம் மினிஸ்டரா வந்ததுக்கு அப்புறம் தான் சிஎம்மோட வழிமுறையினால அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இன்ன வரைக்கும் 100+ கேசஸ் ஸ்கூல் ஓனர்ஸ் கொடுத்த கேசஸ். எதனால? லஞ்சம் கொடுத்துருக்கோம், எங்களுக்கு இவ்வளோ டொனேஷன் கொடுத்தனால தான் நாங்கள் ஸ்கூல் ஃபீஸ் ஏற்றிருக்கோம், அதனால தான் நாங்கள் பேரண்ட்ஸ்கிட்டையும் உங்ககிட்டயும் வாங்க வேண்டிய நிலைமையில இருக்கு அப்படின்றத ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இது ராஜ்மோகன் அண்ணா வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த விஷயத்த நிறைய பேர் போல்டா வந்து கேஸ் கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை, 10ஓட 11 தான் இருந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்த ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லாம, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லாம என்டையர் கவர்மெண்ட்டே அவங்க கையில இருந்தனால எதுவுமே பண்ண முடியாது. யார்கிட்ட போக முடியும்? யார்கிட்டயும் எதுவும் போக முடியாது. அப்படின்ற ஒரே விஷயத்தினால தான் இந்த விஷயம் நடந்தது. அண்ணா அமீர்ண்ணா, எங்கண்ணா போயிட்டு எத்தனை நாளா? உங்க இவங்கள மாதிரி புருடா விட்டு அதை நம்புறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸோ யங்ஸ்டர்ஸோ முட்டாள் இல்லைன்றது நல்லா தெரிஞ்சுக்கோங்கண்ணே. இப்பெல்லாம் ஒரு ஃபோன் இருந்தா போதும், எல்லா டீட்டெயிலும் என்டையரா நாங்க எடுப்போம். இத்தனை வருஷம் எங்கண்ணா போனீங்க? ஆளே காணோம். இத்தனை வருஷம் காணாம இன்னைக்கு வந்து இப்படி பேசுறீங்களேண்ணே, இதெல்லாம் நியாயமாண்ணே? பார்த்துண்ணே, வட சென்னை 2 வரும், நாங்கெல்லாம் ஆர்வமா இருக்கோம். நீங்க என்னன்னா இப்படி பண்ணி உங்க படத்துங்கெல்லாம் பேன் பண்ண வச்சிருவீங்க போலயே. இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட்டை ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கையில் எடுங்க. வேற யாரையும் உள்ளார விட்டுறாதீங்க. அவங்கெல்லாம் உங்களுக்குள்ள இருக்க பிளாக் ஷீப்ஸ். அவங்க உங்களை ட்விஸ்ட் பண்ணி விட்டு அவங்க தான் குளிர் காய்வாங்களே தவிர்த்து இதனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த பிரயோஜனமும் கிடைச்சிடாது. அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீட் எக்ஸாம் நீட் எக்ஸாம் ப்ரொடெஸ்ட்ல கேஸ்ட்டை பற்றி பேசணுன்ற அவசியம் இல்லை. எந்த ஒரு நெசசிட்டியும் இல்லை. வாட் இஸ் த நெசசிட்டி? எதுவுமே இல்லை. ஸோ எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, விழிச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் காலேஜில் ப்ரொடெஸ்ட் பண்ணுறீங்க, அது வரவேற்கின்ற விஷயம் தான். ஆனால் அங்கேயே போலீஸ் எல்லண்டோ பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாது, இதனால் கலாட்டா ஏறக்கூடாது, இதனால் எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது, இடையூறாக இருந்துடக்கூடாதுன்றனால தான் வந்து உங்ககிட்ட இங்கே ப்ரொடெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. உங்களை வன்முறையோ அடிமுறையோ எதுவும் படுத்த கிடையாதுன்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனால் அவங்கக்கிட்ட நீங்கள் பேச வேண்டிய செயல் உங்களோட தப்பான கைடன்ஸ்னால நீங்கள் பேச வேண்டிய பொருளை இழந்து பேசுறீங்க அப்படின்றத நான் நிறைய வீடியோஸ்ல பார்த்துருக்கேன். நிறைய பேர் காலேஜுக்குள்ளர வந்து ஏன் நீங்க பேசுறீங்க? காலேஜ் வெளியே போங்க. காலேஜ் வெளியே வந்து நான் பண்ணாதான் நீங்க என்ன வந்து கேட்கணும். இங்கெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு அப்படின்னு அதிகாரம் பண்ணாதீங்க. அவங்க உங்க நல்லதுக்கு தான் சொல்றாங்க. போராடணுமா? எல்லா எல்லா காலேஜஸும் சேருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா காலேஜ்லயும் இருப்பாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இடத்துலயுமே இருப்பாங்க. ஸோ எல்லா காலேஜ் மெம்பர்ஸும் அசெம்பிள் ஆகுங்க. எப்படி இன்டர் காலேஜ் காம்படிஷன்ஸ்லாம் நடக்குதோ அந்த மாதிரி இன்டர் காலேஜ் அசெம்பிள் ஆகுங்க. உங்க ப்ரொட்டஸ்ட்டை முன்னெடுங்க. உங்களுக்கான வழிமுறையை நீங்களே உருவாக்கி அது மூலியமா போங்க. அடுத்தவங்க சொல்லி கொடுக்கறத வச்சு தப்பான கைடன்ஸ்ல போய் நீங்க தப்பான விஷயத்துல இறங்கிடாதீங்க. இதுதான் என்னோட மிகப்பெரிய வேண்டுகோள். இந்த இடத்துல எங்க அண்ணன் சவுக் சங்கர் அவருக்கு கோடான கோடி மக்களின் நன்றிகளாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய விஷயத்தோட உண்மைத்தன்மையை எடுத்து உரைத்தனால எங்க எல்லாருக்குமே நிறைய விஷயம் புரிஞ்சுது. இப்போ நிறைய மக்கள் போல்டா ஃபேஸ் பண்ண நிறைய விஷயத்துக்கு முன்னாடி நிற்கிறாங்க. அதுக்கு முன் உதாரணமே நீங்க தான்.
அது எங்க எல்லாருக்குமே தெரியும். பல அடிகள், பல போராட்டங்கள் எல்லாத்தையும் கடந்து வந்திருக்கோம். ஜெயிக்கிறோமாடா, நம்ம ஜெயிக்கிறோம்.